ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். மெக்க கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு நைட் சமயத்தில் கால் வருதா, அவள் ப்ரைவேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்துடுறா. ஹீரோ வந்து ஜெலஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவகிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி இப்போ மெக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எதுலேருந்து வாய்ஸ் கேட்குதோ இல்லையோ இவன் மாட்டுக்கு வந்து அடிச்சு விடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஸோ தேவையில்லாமல் புதுசாக கல்யாணமானவங்களுக்கு நைட் சமயத்தில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினும் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. அவன் விடாமல் அவளையும் பிடிச்சி நிறுத்திக்கிட்டு ஃபோனையும் பேசிகிட்டே இருக்க. ஃபோன் வச்சதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை பயங்கரமாக திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, மெக் வந்து எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் பிரதர்னே சொல்லிட்டு இருக்காத, உனக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு பிரதர் சிஸ்டருக்கான ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு தெரியலை. உன் ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே அன்டயத்தில் மற்றவனோட ஃபோன் பேசாத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து கோச்சிட்டு போனதும் இவன் குட்டியாக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹீரோ தான் கூடவே இருந்து அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தால. அப்படி ஒரு நாள் அவளுக்காகன்னு சொல்லி அவன் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது அந்த இடத்துல அவள் தனியாக இல்லை கூட இருக்கா. ஸோ ஹீரோக்கு ஃபஸ்ட்டு இவனை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல, அப்படியே தங்கிட்டே நிற்கிறானா. அப்புறம் ஹீரோயின் தான் அவனோட ப்ரெசன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவனை பேரை சொல்லி கூப்பிட்டு இவங்க 2 பேருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அதாவது ஹீரோ தான் தன்னை வந்து ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினவன், தன் லைஃப்பில் இப்போதைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அப்படிங்கிற மாதிரி மெக்க கிட்ட சொல்லிட்டு அதே மாதிரியே ஹீரோ பக்கம் திரும்பி நான் சொல்லியிருக்கேன்ல பிரதர் மெக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி மெக்க அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஸோ மெக்கும் ஹீரோவும் இப்போ தான் முறையாக சந்திச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ ஹீரோயினும் அப்புறம் ஹீரோவும் பாண்டாகிட்டு இருக்கிறத மெக் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்டென்ஷனோட அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் நிஜமாவே ஹீரோயினுக்கு பிரதர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே சொல்லிக்கிறான். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினா வைன்யார்டில் வந்து ஒர்க் பண்ண விட்டா. அங்கே கூட ஜோம் இருக்கான்ல, அதனால ஜெலஸ் ஆகிடுதில்ல இவனுக்கு தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, புதுசாக பிளான் போட்டு ஹீரோயினை அந்த பக்கமாக மாட்டு சாணமெல்லாம் அல்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே அவள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இல்லை இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஆனால் ஹீரோவும் வைன்யார்டுக்கு ஓனராக போகிறவ, அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வேலையில் என்ன வந்துட்டு கெட்ட வேலை நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அவளே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்சிங்காக பேசி அந்த ஒர்க்கரை அனுப்பி விட்டுட்டான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்துல வந்து வேட்டை வரப்போ வந்து நின்றுட்டுருக்காளா. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து திரும்ப அவளை டான் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆமாம், இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க, நீ எல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவியா என்ன அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட நக்கலாக கேட்டுட்டு இருக்கும்போது, தேவையில்லாமல் இந்த பேச்செல்லாம் பேசாத, நீ வேணும்னே என்னை பழி வாங்குறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன்லாம் எதிர்பார்க்காத, நான் சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறனா இல்லையான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ ஹீரோவும் ஜோம் கூட சேர்ந்து வெளியில் வேலையாக கிளம்பி போயிடுறான். அந்த சமயத்தில் தான் அங்கே ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர் அந்த பெட்ச் வரான். ஸோ பெட்ச் அங்கே வந்த உடனே ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மனசு வலிக்குதுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் உன்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருப்பான்னு பார்த்தா இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கானே, அவனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்தோம். வைன்யார்டை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையும் நான் கற்றுக்கிட்டா தான் எனக்கு நாளை பின்ன வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் ஹீரோ கிட்ட கேட்டு வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அவளுமே ஹீரோ வெளியில் போயிருக்கான், அதனால நீங்கள் அவனை பார்க்கணுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் அவனை பார்க்க வரல, உன்னையே பார்க்க தான் வந்தேன், உங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளை கம்பல் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ அவகிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்கான். இதுக்கெல்லாம் உள்ளோக்கம் இருக்குதான். இப்போ நம்ம ஹீரோவையும் இவளையும் எப்படியாவது பிரிச்சுங்கிறது தான் இவனும் அவனுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த ஆக்ட்ரஸும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிளான். ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட பேச்சு வாக்கில் வந்து சொல்கிறான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமே புரியாமல் எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவனும், இல்லை என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால திப், அவளுக்கு இன்னும் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது போல். ஆக்சுவலாக உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோவும் அவளுக்கும் வந்துட்டு மியூச்சுவலாக ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. பட் அந்த சமயத்தில் எனக்கு அதை பற்றி தெரியாதா. ஸோ நான் போயிட்டு இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணவும் இவன் என்னுடைய ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. ஆனால் அவன் மனசில் எப்போவுமே ஹீரோ தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நான் இப்போ இவனுடைய கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வெட்டிங் டே அன்றைக்கி கூட இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வந்து ஹக் பண்ணிவிட்டு அவங்களுடைய லவ்வெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு.
அதுக்கு நம்ம ஹீரோயினும், "இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ஹீரோவ பத்தி நல்லா தெரியும். அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. சொல்லப்போனா அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக்ல ஒரு ஹக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான்." அப்படிங்கிற மாதிரி இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம, ஹீரோ பக்கம் தான் நம்புவேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பேசிட்டு இருக்காளா, இதனால இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகிடுது. கரெக்ட்டா அந்த சமயத்துல தான் ஹீரோ அங்க வந்துடுறான். இந்த மாரி வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருப்பான். பட் ஆனா அவ அங்க இல்ல அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரான். அவன் தம்பி வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஹீரோயினுமே இவங்க 2 பேரும் மீட் பண்ணோனே, "சரி நீங்க 2 பேரும் பேசுங்க. நான் கிளம்பி போறேன்." அப்படின்னு சொல்றா. ஹீரோவுடைய தம்பியும், "இல்ல, இல்ல எனக்கு ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் உங்கள தான் பார்க்க வந்தேன். ஸோ இப்ப பார்த்து முடிச்சுட்டேன். ஓரளவுக்கு பேசவும் செஞ்சுட்டேன். அதனால இங்கேருந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோவுடைய பதிலுக்கு எதிர்பார்க்காம அவன வந்து ஒரு மாரி நக்கலா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறானா. ஹீரோ ஆல்ரெடி கோவத்துல இருக்கான். ஸோ இப்ப அங்க ஹீரோனுக்கு முன்னாடி எதுவும் பேசாம அவனும் இவன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில வந்துடுறான். ஸோ "எதுக்காக இங்க வீட்டுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அவனோட தம்பியும், "ரொம்பலாம் வந்துட்டு நீ பதட்டப்பட வேண்டாம். நான் என்னுடைய சிஸ்டர் இன் லாவ பார்க்கறதுக்காக வந்தேன்." அப்படின்னு சொல்றான். "நீ என்னைய என்னைக்குமே பிரதரா பார்த்தது கிடையாது. அப்புறம் எங்கேருந்து உனக்கு அண்ணி வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, அதுக்கு உடனே இவன் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு ரொம்ப கரிசனமா பேசுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். "இல்ல நீ எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுற? நான் அவங்கள ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்கு ஏதாவது தோணுதா? உன் ஒய்ஃப் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துட்டுருக்கா. அதனால தான் நான் இங்க வந்து போறது பிடிக்கலன்றத முகத்திலே காட்டிக்கிறியா?" அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு, என்கிட்ட வாய்ஸ ஏத்துறத விட்டுட்டு, உன் ஒய்ஃப எப்படி உன் கைக்குள்ள வச்சுக்கலாங்கிறத பார்த்துக்கோ. அதனால திரும்ப நீ என் மேல பழி போடாம இருக்கணும்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது தான், "நீ ஏற்கனவே பண்ண தப்ப இந்த முறை பண்ண முடியாது. ஹீரோயின் கிட்ட இருந்து விலகிரு. இல்லன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்." அப்படின்னு ஹீரோ கோவமா அவனுக்கு ஒரு வார்னிங் குடுக்குறான். அவனும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "எதுக்காக நான் வீட்ல இல்லாத சமயம் ஒரு மேல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அவனும், "அது வேற யாரும் கிடையாது. உன் தம்பி தானே. நான் ஒண்ணும் ஸ்ட்ரேஞ்சர வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலையே." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அத கேட்டோனே, "என் தம்பியோ இல்ல யாரோ, யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். நீ எதுக்காக உன் பக்கத்துல க்ளோஸ் ஆகுறதுக்கு அலோ பண்ற? உனக்கு எங்க யார் கூடயாவது ஸ்லீப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என் கூட வந்து ஸ்லீப் பண்ணு. அது முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி என்னோட தம்பிய கூட வந்துட்டு விட்டு வைக்காம இருக்கிற மாதிரி இருக்காத." அப்படின்னு நம்ம ஹீரோயின பார்த்து ரொம்ப அசிங்கமா பேசிடுறான் கோவத்துல. ஸோ ஹீரோயினுக்கும் பயங்கரமா கடுப்பாகிடுதா. "என்னோட கேரக்டர பத்தி மோசமா பேசாத. உன் தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வீட்டுக்குள்ளே விட்டேன். இவ்வளோ நேரம் பேசிட்டும் இருந்தேன்." அப்படிங்கிற மாரி விளக்கம் சொல்றா. ஆனா இவன் கேட்டுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. திரும்ப திரும்ப வந்துட்டு, "ஆம்பளைங்களை ஏமாத்தலான்னு பார்த்துட்ருக்கியா? அவ்வளோ ஈஸியா எல்லாரும் வந்துட்டு உனக்கு விழுந்துடுறாங்கல்ல." அப்படிங்கிற மாரியெல்லாம் அவள வந்து குத்தி காட்டுற மாரியே பேசிட்டு இருக்கும்போது, அவ இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லன்ட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. உடனே இவன் அவள பிடிச்சு இழுத்துட்டு, "எனக்கு உன்னுடைய கேம் எல்லாமே தெரியும். ஸோ 1 வருஷத்துக்கு நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால நீ எனக்கு மட்டும் தான் ஒய்ஃபா இருக்கணும். வேற எந்த ஆண்களையும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. க்ளோஸா போகக்கூடாது. அதையும் மீறிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினும் வந்து, "நீ என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல. அந்த கான்ட்ராக்ட்ட தூக்கி குப்பையில போடு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, ஹீரோ டக்குன்னு அவள இழுத்து கிஸ் பண்ணிடுறான் ஃபோர்ஸ்ஃபுல்லா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்த்துட்ருக்கா. இவன் விடவே இல்ல. ரொம்ப ஃபோர்ஸா கிஸ் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ ஒரு கட்டத்தில அவனே வந்துட்டு கிஸ்ஸ நிறுத்துனதுக்கப்புறமா ஹீரோயின் பொலின்னு அவன் கன்னத்துல ஒண்ணு விட்றா. ஸோ "இதுக்கு முன்னாடி நான் உன்னை வெறுத்தனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ உன்னை நான் ரொம்ப வெறுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்றா. ஏன் கால் போற போக்குல ஓடி வந்துட்டு காட்டு பக்கத்துக்கிட்ட நின்னு அழுதுட்ருக்காளா. ஹீரோ இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க அந்த மிக்குங்கிறவன் வரான். ஸோ இவன் தான் முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒயினியால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவள தப்பா பார்த்துருப்பான்ல அவன் தான். ஸோ இப்போ அங்க வந்துட்டு, "எதுக்காக பாஸோட ஒய்ஃப் அழுதுட்ருக்கீங்க? என்ன ஆச்சு? ஏதாச்சு? இந்த இடம் வந்து சேஃப் கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும், "பரவாயில்ல நான் அழுகலாம் கிடையாது. நான் பார்த்துக்கிறேங்கிறா." "இல்ல நீங்க அழுத மாரி தான் இருக்கு." அப்படின்னு க்ளோஸா வந்து அவள டச் பண்றதுக்காக வரான். ஆனா ஹீரோயின் அப்படியே பேக் அடிச்சிடுறா. அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஹீரோ தேடுவான். அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போறதுக்காக கிளம்புறாளா, இவன அவாய்ட் பண்ணிட்டு. அப்ப அவனும் அவள இழுத்து பிடிச்சு நிறுத்துறான். "கொஞ்ச நேரம் இங்க நின்னா என்ன ஆகப்போகுது? என்கிட்ட பேசினா உனக்கு என்ன வந்து பிரச்சனை வரப்போகுது?" அப்படின்லாம் சொல்லிட்டு அவள ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் வந்து தேடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இந்த மிக்கை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. காட்டுக்குள்ளே வந்து கால் போக்கில் ஓடிட்டு போயிட்டுருக்கா. அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு. ஆனால் மாட்டிக்கவும் செய்கிறா. ஸோ இந்த இடம் உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளை கம்பல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஹீரோவும் இந்த இடத்துல ஹீரோயின் ஓடி போனா அப்படிங்கிறத ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு வந்து சுற்றி தேட ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து கத்தவும் ஆரம்பிச்சிடுறாளா. அப்போ அந்த மிக் வந்து வாயை பொத்திட்டுருக்கான். ஆனாலும் ஹீரோ வந்து கரெக்டாக அங்கே வந்து மிக்கை அடித்து போட்டுடுறான். இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட தப்பாக வந்து நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்கிறத அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவனுடைய பழைய ஃபீலிங்ஸ் எல்லாமும் சப்ரஸ் பண்ணி வச்சதெல்லாமும் வெளியில் வந்துட 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மிக் கோவப்பட்டு பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய கத்தி எடுத்து ஹீரோவோட கையில் குத்திடுறான்.
ஹீரோ வந்து அப்பயும் அடித்து போட்டுட்ருக்கும் போது அங்கே ஏற்கனவே மயங்கிட்டான், அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து அலறா, அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு. ஸோ அப்போ வந்து ஹீரோவும் உடனே அடிக்கிறத நிறுத்திட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்ல, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நீ ஓட்டின உடனே நான் பின்னாடி வந்திருக்கணும், உன்னை நான் வந்து சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப அவகிட்ட சாரி கேட்டுட்ருக்கான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு. ஹீரோயினுக்கோ என்ன பண்ணுறதுனே தெரியலை, அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ணாப்பின்னான்னு வந்து போகிறதுக்காக ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் சோமும் மற்ற ஒர்க்கர்ஸும் அங்கே வராங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோயினை தேடிட்டு இருந்தீங்க, இந்த பக்கம் கூச்சல் சவுண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்தோம் அப்படின்ன உடனே இவனை சும்மா விடக்கூடாது, இவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், நான் வர வரைக்கும் இவனை கொண்டு போய் அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி மிக்க பார்த்து சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்க சமயம் ஃபுல்லாக ஹீரோவை தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் அரகட்டாக நடந்துக்கிறான், இன்னொரு செகண்ட் வந்து இவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துட்டுருக்கு. ஸோ மிக்க இவங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் கொண்டு வந்து ஒரு ஏரியாவில் வந்து அடைச்சி வச்சுட்டு பாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவனை அங்கே மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான், எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அவன் கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பாவப்படுறா. ஸோ முதல்ல உன்னுடைய ஊண்டு தான் பெருசாக இருக்குது, போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நான் அதெல்லாம் தாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்போ தான் அங்கே சோம் வரான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்குறான் மிக்க விஷயத்தில். ஹீரோவும் உடனே போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே ஹீரோவுடைய ஆண்டி வராங்க. அவங்களும் இல்லை போலீஸ்கிட்டலாம் போகக்கூடாது, இது பொம்பளை பிள்ளை சம்மந்தப்பட்ட விஷயம், இவன் தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சால் ஹீரோயினுடைய பேர் தான் வந்துட்டு ட்ராஷி ஆகும், அதனால் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டாம், அவனை வார்ன் பண்ணி வேலையை விட்டு பேசாமல் தூக்கி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ உடனே சோம் கிட்ட ஆன்ட்டிக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லும் போது அவங்க என் கூட தான் இருந்தாங்க, அதனால் விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினுமே நான் நல்லா தான் இருக்கேன், பிரச்சனை எதுவும் ஆகலை, ஆனால் ஹீரோ சொன்னது தான் கரெக்டு, அவன் என்கிட்ட தப்பாலாம் எதுவும் நடந்துக்கலை, முயற்சி தான் பண்ணான், அதனால் என்னுடைய பேர் கெட்டு போகும்னு யோசிச்சா அவன் திரும்ப இதே தப்பை வேறு பொண்ணுங்கள்கிட்ட போய் பண்ணுவான். ஸோ அவனுக்கான தண்டனை கிடைச்சி தான் ஆகணும், போலீஸ்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுவுமே ஹீரோடைய ஆன்ட்டி கொஞ்சம் பயந்துட்டுருக்காங்க, ஹீரோயினை வந்து அவன் திரும்ப ஏதாவது பழி வாங்குறதுக்கு வருவான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஹீரோ தான் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறான், அதெல்லாம் எதுவும் ஆகாது, போலீஸ்கிட்டையும் நான் சொல்லி வச்சுட்றேன், இது பொம்பளை பிள்ளை விஷயங்கிறதுனால போலீஸுமே கொஞ்சம் சீக்ரெட்டிவாக தான் இருப்பாங்க, எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தானே, அதனால் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ஆன்ட்டியும் சரி என்னவோ எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு வழியாக போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அங்கேருந்து இப்போ மிக்க பார்க்குறதுக்காக ஹீரோ மற்றவங்களை கிளம்புறாங்களா. அப்போ ஹீரோயினும் ரொம்ப வரீடாக இருக்கா, அவன் கையில் அடிபட்டதை பார்த்துட்டு. ஹீரோயின் இந்த மாதிரி அவனுக்காக கேர் பண்ணிக்கிறது, அவள் பேசுறது, அப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டு கேர் எடுத்துக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி போயிடுறான். திரும்பமாக அவன் பக்கம் வந்து லைட்டாக சாயறதுக்காக ஆரம்பிக்கிறான். பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவனை உட்கார வச்சு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ண, பாஸ் வார்னிங் கொடுத்தாரு, கேம்லிங் பண்ண வார்னிங்கில் விட்டார், ஆனால் இப்போ ஒரு ஒய்ஃப் கிட்டேயே நீ தப்பாக நடந்துக்க பார்த்துருக்க, ஸோ கண்டிப்பாக போலீஸ் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ தான் சோம் நம்ம ஹீரோன்னு எல்லாருமே அந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்களா இப்போ இவனை பார்க்குறதுக்காகன்னு. ஸோ இவன் தப்பிச்சது தெரிஞ்சு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. பார்த்தா அவன் அந்த அவங்களுடைய எனிமி ஒயின்யார்டுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகியிருக்கான், அதான் பெங்கோடைய அப்பாவுடைய ஒயின்யார்டுக்குள்ளே. ஸோ இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரக்கூடிய இவங்களை அவர் நிற்க வச்சு கொஷின் பண்ணுறாரு, என்னுடைய ஒயின்யார்டுக்குள்ளே எதுக்காக பெர்மிஷன் இல்லாமல் வரீங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான், என்னுடைய ஒர்க்கர் ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான், அவன் இங்கே தப்பிச்சு ஓடி வந்துட்டான், அவனால் உங்களுக்கு யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது, அவன் ரொம்ப மோசமான பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் யாருமே வந்து போகலை, தேவையில்லாமல் நீங்கள் தான் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பெங்கோடைய அப்பா இவங்க எல்லாரையும் திட்டி கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடுறாரு. நிஜத்தில் பார்த்தா மிக் இங்கே தான் வந்திருக்கான், இவருடைய ரைட் ஹேண்ட் மேனுடைய தம்பி தான் மிக், இவர் தான் ஸ்பை பண்ணுறதுக்காகன்னு ஹீரோவுடைய ஒயின்யார்டுக்கு இவனை வேலைக்கு அனுப்பியே விட்டுருப்பாரு. ஸோ இப்போ எதுக்காக பாதியில் வந்த வேலையை முடிக்காமல் நீ வந்து ஸ்பை வேலையும் ஒழுங்காக பண்ணலை, அங்கே என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லையே திருடின மாதிரி தெரியலையே, ஹீரோ இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கானா, ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்க போல அப்படின்னு இவர் சந்தேகமாக கேட்குறாரு. அதுக்கு அந்த மிக்கவும் இல்லை திருட்டு வேலை மட்டும்தான், கையும் கலவமாக மாட்டிக்கிட்டேன், அதனால தான் இந்த முறை வார்னிங் பண்ணாமல் என்னை கொஞ்சம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். இவரும் அதை நம்பிடுறாரு. இப்போ முக்கியமான ஒர்க்கருடைய தம்பிங்கிறதுக்காக நான் உன்னை இங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறேன், ஹீரோவுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் கண்ணில் படாமல் இந்த இடத்துல சைலண்ட்டாக நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நைட்டு ஹீரோயினுக்கு பயத்திலே ஃபீவர் வந்துடுது. ஸோ அங்கே ஃபீவரில் இருக்கும் போதே வந்துட்டு பயங்கரமாக முணங்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்றான்.
இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, அப்பா என்னை காப்பாத்துங்க, இவன் தப்பாக நடந்துக்க பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவ பாட்டுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துட்டுருக்காளாம். ஹீரோ தான் அவளுக்கு ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டவல் வச்சு வைப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அவனுடைய கையை அவள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா நினச்சி பேசுகிறா. ஹீரோ எல்லாத்துக்குமே அமைதியாக அவளை பார்த்துட்ருக்கான். இந்த விஷயம் வந்து இவளை இவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்கோன்னு அவன் நினைக்கல. ஆனாலும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் வந்துட்டு இருந்துட்டுருக்கானா. அவள் திரும்ப திரும்ப அந்த தூக்கத்தில் ஹெல்ப் கேட்டு அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவனும் சாரி, நான் வந்து முன்னாடியே வந்திருக்கணும் உன்னை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஹீரோயினும் ஹீரோவுடைய பேரை சொல்லி கூப்பிட்றா. ஸோ ஹீரோவுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுறான். இல்லை, ஹீரோயின் கண் விழிச்ச உடனே முதல்ல ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ உட்காந்து பார்த்துட்ருக்கானா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ க்ளோஸராக உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, கவுச்சில் தானே தூங்குவான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருந்துட்டுருக்கா. ஸோ அப்போ தான் ஹீரோவும் அவகிட்ட சொல்கிறான், இல்லை உனக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு நைட் ஃபுல்லாக, அதனால தான் ஃபீவர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துட்டு, என்னது இது ட்ரெஸ்ஸு மாறி இருக்குது அப்படின்னோடனே, இல்லை ஃபீவர் இருந்துச்சுன்னு சொன்னல, நீ ஏதோ வந்து பயந்துட்ட போல், அதனால ரொம்ப ஸ்வெட் ஆச்சு, அதுக்கு தான் மாற்றினேன் அப்படிங்கிறான். உடனே அவளும், யார் அந்த சர்வெண்ட்டை வச்சு தானே மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சர்வெண்ட்டா அவங்களாம் குவார்ட்டர்ஸில் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு சமயத்தில் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் தான் அவனுக்கு மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கவலைப்படாத, நான் ஒன்றும் பார்க்கல, நான் என் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு ஒரு கையாலே தான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணேன், ஆனால் அந்த மாதிரி தட்டு தட்டு மாதிரி சேஞ்ச் பண்ணப்போ அங்கங்கே வேணா டச் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கும் பயங்கரமாக கடுப்பேறிடுது. அவ்வளோ வந்து வாழ் கத்துறதுக்காக ஆரம்பிச்சுட்ருக்க. ஹீரோவும், சரி உனக்கு இன்னும் ஃபீவர் குறையிலையா, அதனால தான் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்ருக்கியா, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு குளிக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறேன், கண்ணை மூடிக்கிட்டே குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்கான். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா, இப்போ அந்த ஆக்ட்ரஸ் இருக்கால திப்பு. ஸோ திப்புக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஹீரோ கூட திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதனால் இப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் ஹீரோ கூட பழகணும். பாய் ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் வந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி ஹீரோயினையும் பிரிக்கிறதுக்காக தான் போனேன் அப்படின்னு ஏதாவது சாக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு, அவள் அடுத்தது நடிக்க போகிற ஒரு ட்ராமா ஷூட்டிங் அங்கே ஹீரோவுடைய ஒயின் யார்டில் தான் நடக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டு இருக்கா. அங்கே போனால் தான் நான் வந்து ஷூட்டிங்க்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைய ஸ்டெப் மதர் அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி வந்து அந்த ஹீரோவுடைய ஒயின் யார்டை வந்து பேர் எழுதி மாற்றி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் அசரவே இல்லை. அதுனா ஹீரோக்குன்னு கொடுத்தது திரும்ப வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு பிளான் போட்டு ஹீரோயினுடைய ஜுவல்லரி பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அங்கே அவளுடைய ஆன்ட்டியை சந்திக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட அப்படியே பேசுகிற மாதிரி பேசிச்சு ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு, ஹீரோயின் தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வாயை எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்கிட்டு இப்போ ஹீரோ தான் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோ எதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து விசாரிக்க வைக்கிறாங்களா. அது மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, இந்த மாதிரி ஹீரோயினுடைய அப்பா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு போயிருக்கு, அதுக்கு பிறகு தான் ஹீரோ இன்வால்வ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கரெக்டாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்தது இந்த ஒரு காரணத்தினால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறாளா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃப்டு ஆம்லேட்டை பார்த்துட்டு ஹீரோவும் இதையும் சாப்பிடாம வச்சுருக்க அப்படின்ன உடனே, முன்னாடி சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதை செஞ்சு கொடுத்த பர்சன் வந்துட்டு எனக்கு பிடிக்காமல் போயிட்டாங்க, அதனால இந்த டிஷ்ஷும் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் அந்த பர்சனுக்காக டிஷ்ஷை வந்துட்டு வெறுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டாங்கிறது கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அவள் போனதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிட்றாளா. சாப்பிட்ட உடனே அப்படியே அவளுக்கு மைண்டு வந்துட்டு பழைய மெமரிஸை வந்து ட்ரிகர் பண்ணி விடுது. அது என்னென்னா, இதே டிஷ்ஷு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஹீரோவுக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அவளுக்காக பல முறை வந்து அதை ஃபீட் பண்ணியும் விட்டுருப்பான். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டிஷ்ஷை வந்து சாப்பிடுவாள். அது வந்து யூனிக்கான ஒரு ரெசிபி மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ இவள் இதை டேஸ்ட் பண்ண உடனே அவளுக்கு அந்த ரெசிபி தான் ஞாபகம் வருதா. உடனே அவளுக்கு மைண்டில் வந்து டவுட் வர ஆரம்பிச்சிடுது ஹீரோவை பற்றி. ஸோ உடனே ஹீரோ வந்து அங்கே போயிட்டுருக்கான்ல, அவனை ஓடி போயிட்டு கூப்பிட்டு நிறுத்துறா. அவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஆம்லெட் யார் பண்ணா, நிஜமாவே நீ தான் பண்ணியா அப்படின்னோடனே, இங்கே வேறு யாரும் வேலைக்காரங்க தான் இல்லை பார்த்துட்டு தானே இருக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்லை இதோடைய ரெசிபி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ரெசிபி என்ன நெட்டில் தட்டினா லட்சக்கணக்கில்
லட்சக்கணக்கில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா, அவளுக்கு வந்து இல்லை, இது ரொம்ப யூனிக்கான ரெசிபி, இது கண்டிப்பாக வந்து நெட்லலாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது ஒரே ஒரு பர்சனால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், உனக்கு எதுவும் நட்டு கண்டுருச்சுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நார்மலானது, யார் வேணாலும் செய்யலாம், இல்லை கூட குறைய எதையாவது போட்டால் ரெசிபி அப்படியே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதை சமாளித்து எப்படியோ அனுப்பி வைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுமே, ஆமாம் இந்த ரெசிபி யார் பண்ணான்னு சொன்னேன், உன்னுடைய அந்த பிரதர் மெக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். இல்லை வேற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. வேற ஒருத்தன்னா யார், உன்னுடைய பழைய லவ்வரா, உன்னுடைய பழைய எக்ஸா, நீ அவனையாவது ஏமாத்திருப்ப, அவன் நான் அவனுக்காக பண்ணி கொடுத்துருப்பான், அதனால தான் நீ சீட் பண்ண அந்த கில்ட்டி ஃபீலிங்னால உனக்கு இந்த எக்கை சாப்பிட முடியாமல் போயிடுச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். இது என்னென்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு சர்ஜரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அவளுக்கு பார்வை வந்து கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்காக பார்க்கும்போது ஹீரோவை தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் வந்து வாங்கியிருப்பா. ஸோ காலையில் 10 மணிக்கு கட்டை அவிழ்க்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கரெக்டாக காலையில் 7 மணிக்கெல்லாம் அந்த மெக் அவளை பார்க்குறதுக்காக வந்துட்டு அவகிட்ட என்ன சொல்லிடுறான்னா, பேசாமல் நம்ம இப்போவே கட்டை அவிழ்த்துடலாம், டாக்டர் வந்து 8 மணிக்கு அவிழ்க்கலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அதுக்கு மறுக்கிறா. இல்லை நான் ஹீரோ கிட்ட 10 மணிக்கு தான் வர சொல்லியிருக்கேன், அவனை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த மெக்கோ, அதை விட சூப்பரான ஒரு விஷயம் நான் வச்சுருக்கேன் பாரு, நீ இப்போவே கட்டை அவிழ்த்துட்டு உனக்கு பார்வை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு போயிட்டு முன்னாடி நின்று சர்ப்ரைஸ் பண்ணால் அவன் இன்னும் வந்துட்டு பயங்கரமாக குஷியாகிடுவான்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு இவன் வேண்டான்னு மறுத்து அதுக்கப்புறம் மெக் வந்து இவளை ஓகே சொல்ல வச்சுட்றான் அவளோட வாயாலே. ஸோ அதுபடி டாக்டர்ஸும் அவளுக்கு கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அவள் முதல்ல பார்க்குற உருவம் அந்த மெக்காக தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அவளுக்கு திரும்ப பார்வை வந்துருச்சுன்ன உடனே இவங்க 2 பேரும் ரொம்பவே குஷியாகிடுறாங்க. ஸோ இப்போ மெக்கும் பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோன் எடுத்து அவகிட்ட நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அதுக்கு பிறகு என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கான், நான் ஏற்கனவே வந்துட்டு அவனுடைய அட்ரஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டேன், நீ கூட வான்னு சொல்லி அவளை ட்ரைவ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த மெக் வந்து ஒரு மாதிரி டவுனாக இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் முதல்ல பாரு அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்துட்டு டோரை நாக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஹீரோ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தாலா. ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இவ கொஷினோட நின்றுட்டுருக்கும் போது அந்த பொண்ணு, நான் தான் இவனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது, ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த பொண்ணும், சாரி நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், என் ஹஸ்பண்டுக்கு வேலையும் கிடையாது, அதனால தான் நீ ரொம்ப பணக்காரங்கன்றது தெரிஞ்சதுனால உன் கூட கொஞ்சம் பழகுனா எங்களுக்கு கொஞ்சம் வசதி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகிடுறா. அதுக்கு என்ன யோசிக்கிறதே தெரியல. ஹார்ட் பிரேக்குங்கிறத விட வந்து ஒரு ஏமாற்றம் தான் அவளுக்கு பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கு. தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு அவள் கன்சிடர் பண்ணது அவன் பணத்துக்காக அந்த மாதிரி பழகிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து உடஞ்சி போயிடுறா. ஸோ இப்போ அவள் அங்கேருந்து கிளம்பும் போது மெக் வந்துட்டு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவன்கிட்ட தான் சொல்லி அழுதுட்ருக்கா. நான் இனிமேல் இவனை பார்க்கவே கூடாது, இப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருந்ததையே நான் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ முதல்ல ஹீரோ வந்துட்டு போன பாட்டில் நம்ம பார்த்துருப்போம்ல, ஹீரோ வந்துட்டு இவங்க 2 பேரும் நைட் சமயத்தில் அவளுடைய ஸ்டேக்கு வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவை நான் இனிமேல் லைஃப்பில் பார்க்கவே கூடாது, அவனை மாதிரி ஒரு கேவலமானவன் நான் பார்த்ததே இல்லை, அவன் என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருப்பாள்ல. இப்போ இந்த காரணத்துக்காகத்தான் அவள் கேட்டுட்ருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு அவள் யாருனே தெரியாது. ஸோ இப்போ வந்து வேற ஒருத்தனை பார்த்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்குது, அவன் தான் வந்து தன் கூட பழகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்கு சொன்னதை வச்சு தான் இவன் நம்பிட்டுருக்கா. இப்படி தான் இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாயிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெக்கு கிட்ட இருந்து தான் கால் வருது. ஸோ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவன் புதுசாக வேற ஒரு சிட்டிக்கு இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டதாகவும் அந்த இடத்துல தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்குமே அப்படி தான், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் எப்போ நம்ம மீட் பண்ணிப்போம் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த மெக் வந்து ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லைஃப்பில் வேற ஒரு பொண்ணே கிடையாது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ லவரோ கிடையாதுங்கிறதுக்காகத்தானே உன் மேலே இந்த மாதிரி வந்து ஒரு கிரேஸோட உன்னை கொண்டு வந்து அடிச்சு வச்சிருக்கான். ஸோ அவன்கிட்ட இருந்து நீ ரிலீவ் ஆகணும் அப்படின்னாக்க நீ வேற ஒரு பொண்ணு அவன் கூட கோர்த்து விட்டுடு. அவனுக்கு அந்த பொண்ணு மேலே ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னாக்க அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தோட உன்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டுருவான்ல, உனக்கு உன்னுடைய ஃப்ரீடமும் கிடைச்சிரும், உங்கள் அப்பாவுடைய கம்பெனியும் கிடைச்சிரும். ஸோ ஒரே கல்ல 2 மாங்கான்னு ஆகிடும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டான். ஹீரோயினும் அவன் நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறா,
கேட்குறா. ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. இல்ல அவனுக்கெல்லாம் டைமே கிடையாது. அவன் எந்த பொண்ணு கூடயும் நாங்கலாம் பெருசா பார்த்ததே கிடையாது அப்படின்னோனே, ஹீரோயின் வந்து அப்ப அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு திப்ப பத்தி கேட்குறா. உடனே திப்பா? ஐயோ! அவ தான் ஹீரோ பின்னாடி அலைஞ்சிட்டே இருப்பா. ஹீரோக்கு அவ மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் அவன் மரியாதையே குடுப்பான் அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு சொல்றா. அப்ப ஹீரோக்கு நிஜமாவே லைஃப்ல எந்த ஒரு பொண்ணும் கிடையாதான்ன உடனே, கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த வேலைக்கார பொண்ணும், அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு, ஒருத்தி இருந்தா. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் வந்து அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாரு. அவர் அப்ராட் போகும்போது நல்லா தான் இருந்தாரு. ஆனா வந்து அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனா இருந்தாரு. ரொம்ப மாசம் டிப்ரஷனோடவே இருந்தாரு. ஒர்க்ல கூட கான்சன்ட்ரேட்டே பண்ணல. அவர் அந்த டிப்ரஷன்லேருந்து மீண்டு வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்ல, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் தெரியாது. ஆனா அப்ராட்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அப்படி ஆச்சு. அதுவும் ஒரு பொண்ணால தான் ஆச்சுங்கிறது எல்லாமே ஜோம் மூலமா தான் எங்களுக்கு பாதி பாதி தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ரொம்ப கியூரியஸ் ஆகிட்றா. யார் அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காளா, அப்ப ஒருத்தன் ஹீரோயின தப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்க ஒருத்தி அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன பிடிச்சு அவன வந்து திட்டிட்டு இருக்கா. இந்த மாரி வந்து பொண்ணுங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது தப்பு தப்பா தான் ஃபோட்டோ எடுப்பியா? அதுக்கு தான் நீங்க வந்திருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அதுக்கப்புறம் மத்த சர்வன்ட்ஸும் சேர்ந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்கும்போது தான் அந்த காப்பாத்தின பொண்ணு சொல்றா. இவன் உங்கள தப்பு தப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். நீங்க குனிஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படின்னோனே, அந்த ஆளும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவன் வளர்றா. என் மேல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த காப்பாத்தின பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு, பாருங்க ஃபோனை நீங்களே வாங்கி செக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோனை பிடுங்கி ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அப்பதான் ஹீரோயினும் மற்றவங்களும் சேர்ந்து அதை பார்க்குறாங்களா, அதில் தப்பு தப்பாக தான் ஃபோட்டோஸ் இருக்குது. ஹீரோயினை வந்து கண்டபடி எடுத்து வச்சிருக்கான். ஸோ ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போயிட, இப்போ இந்த போலீஸ்கிட்ட கண்டிப்பாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாற்றுற அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ உடனே இவன் அவங்கள தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அவனுடைய ஃபோனை விட்டுட்டே ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இங்கே தான் கரெக்டாக ஹீரோ வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறான். இப்போ அவனை பார்த்த உடனே ஹீரோயினை காப்பாற்றின அந்த பொண்ணு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினும் அடுத்தவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து சர்வ் பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காளா. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. தன்னை அறியாமலே பயங்கர பொசசிவ் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா நீ எப்போ தாய்லாண்டுக்கு வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லை. இங்கே யூஎஸ்லேருந்து எப்போ கிளம்புன? இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிற? வெக்கேஷனுக்கு வந்தியா இல்லை ஏதாவது வேலையாக வந்தியா? என்ன ஏதுன்னு கொஷின்ஸ் எல்லாம் அடிக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நான் இங்கே சொல்லாமல் வந்ததே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான். நான் இங்கே ஒர்க் ரிலேட்டடாகவும் வந்திருக்கேன், பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் வந்திருக்கேன். ஆமாம் நீ தான் என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் எல்லாம் அவசர அவசரமாக முடிஞ்சிருச்சு, என்கிட்ட யாருமே வந்துட்டு பெருசாக இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். இப்போது சப்போஸ் நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதுனால நான் ஹார்ட் பிரேக் ஆகிட்டேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இது கேட்டோடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. திருன்னு முடிச்சுட்டே இருக்கானா. உடனே அந்த பொண்ணு, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், நீ எதுக்கு நான் எது சொன்னாலும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன், நான் சும்மா டீஸ் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு அவனும் ஹீரோயினை கூப்பிட்டு இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ கூடவே அந்த பொண்ணுடைய பேர் மே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு ஹீரோயினுக்கும் அறிமுகப்படுத்துறா. ஸோ அதை கேட்டோடனே ஹீரோயினும் வந்துட்டு, அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு, தேங்க்ஸ் மே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேக்கு தேங்க் பண்ணுறா அவள் ஹெல்ப் பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே பேசுகிறீங்க, என்னாச்சு எதுக்கு தேங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இங்கே காலையில் ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் தங்கிட்டே நிற்கிறாளா. உடனே அந்த மே தான் சொல்லிடுறா, இல்லை இங்கே வந்து ஹீரோயின் வெயிட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தன் தப்பு தப்பாக இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ நான் தான் வந்து அதை பார்த்துட்டு அவனுக்கு கையும் களவுமாக பிடிச்சேன். பட் ஆனால் அவன் தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னோடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உடனே அவன் ஹீரோயினை பார்த்துட்டு, எதுக்காக நீ இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்க பார்த்த, என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும், நீ ஏற்கனவே வேலையாக இருந்த, எதுக்காக உனக்கு டென்ஷன்னு சொல்லி தான் அப்படின்னோடனே, எந்த வேலையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நீ அதை முடிவு பண்ணாத, உன் விஷயத்தில் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் இதான் முடிஞ்சு போயிடுச்சு, மேயோட ஹெல்ப்போட நான் தான் வந்து தப்பிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்கு வந்துட்டு ஒரு டைம் கூட கொடுக்காம டக்குன்னு ஃபோன் எடுத்து சோமுக்கு கால் பண்ணிட்டு, இங்கே ஒருத்தன் தப்பு தப்பாக வேலை பார்த்துட்ருக்கான், அவன் இங்கே வைனாடில் தான் கண்டிப்பாக எங்கேயாவது இருந்திருப்பான், அவனை சீக்கிரமாக கையும் களவுமா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பார்க்குறதுக்காக வைனியாருக்கு இப்போ பெங்கு வந்துட்டுருக்காளா. ஸோ பெங்கு வந்துட்டுருக்கும் போது நடுவில் உள்ள பூந்து இப்போ ஹீரோயினும் மேயெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆள் வந்து இவளை வந்து டார்கெட் பண்ணிடுறான். ஸோ இங்கேருந்து அவனுக்கு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல. அதனால் அவள்கிட்ட வந்துட்டு மிரட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான் கத்தியை காட்டி, நீ தான் வந்து என்னை கொண்டு போய் விடணும், அப்படி இல்லைனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பெங்குக்கு என்ன பண்ணுறதே தெரில.
அந்த இடத்துல வேறு ஆள் நடமாட்டமே இல்லையா, கொஞ்சம் பயந்து தான் போயிடுறான். இவன் அதை யூஸ் பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் டச்சியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கானா. அப்போ தான் பெங்குடைய வாய்ஸ் வந்து கேட்டு நம்ம ஹீரோயின் சைக்கிளில் வரும்போது நிறுத்திட்டு பார்க்குறா. ஸோ அங்கே இருக்கிறது யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவள் கையில் வந்து ஒரு கல் எடுத்துக்கிட்டு தெரியாத மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அப்படியே பக்கத்தில் வந்துடுறா. ஸோ அங்கே வந்தோடனே இவன் வந்து ஹீரோயினோட வாய்ஸ் கேட்டுட்டு பெங்கை வார்ன் பண்ணிகிட்டு இருக்கானா. ஸோ பெங்கு ஹீரோயினோட வாய்ஸை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு தான் சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து அந்த ஆளை கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கல்லை வச்சு அடிச்சிடுறா. ஸோ இப்போ வந்து அவன் தலையில் அடிபட்டு கீழே விழுகிறானா. உடனே ஹீரோயினும் பெங்கை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்கும் போதே பெங்கை வந்து அவன் திரும்ப ஓடி வந்து பிடிச்சிட்றான். இப்போ ஹீரோயின் அவனை மிரட்டிகிட்டு இருக்கா பெங்கை விட சொல்லிட்டு. ஆனால் அவனும் கத்தியை வச்சுருக்கிறதுனால இப்போ ஹீரோயினை மிரட்டிகிட்டு இருக்கான். என்னுடைய ஃபோனை என்கிட்ட மரியாதையாக கொண்டு வந்து கொடு, இல்லைனா நான் இந்த பொண்ணை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் நீ பண்ணது தப்பு, இதுக்கும் மேலே நீ தப்பு பண்ணலான்னு பார்க்காத, உன்னை தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணிகிட்டு இருக்காளா. கரெக்டாக இவங்க 2 பேரும் ஒர்க் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சோம் வந்துடுறான். ஹீரோ ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால அதனால். ஸோ இப்போ சோம் வந்து அங்கே வரும்போது சும்மா வரல, கன்னோட வந்திருக்கான். இதை பார்த்த உடனே இந்த ஆளுக்கு கொஞ்சம் நடுக்க வந்துடுது. சோம் வந்துட்டு அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணியும் காட்ட அந்த ஆள் பயத்தில் பெங்கை வந்து தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனாலும் அவனை குறி வச்சு சோம் ஷூட் பண்ணுறானா. உடனே அந்த ஆள் பயந்துக்கிட்டு சரண்டர் ஆக்கிடுறான். இப்போ போலீஸாக வர சொல்லி சோம் வந்து இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றான். பெங்கு நம்ம ஹீரோயினுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ ஹீரோயினை சோம் வந்துட்டு அவங்களுடைய ஒயின்யார்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வரான். இன்னமும் ஆக்சுவலாக அந்த ஆளுடைய ஃபோனை வந்துட்டு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவன் இதை ஒரு வேலையாகவே வச்சு பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் எதுக்காக வந்து இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அல்பமான விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்கிது, அடுத்தவங்களை பாடியை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும் போது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி தப்பு தப்பாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை ஏதாவது சைட்ஸ்லலாம் விற்றுடுவாங்க, அவங்களோட தொழிலே இது தான் அப்படின்னு. உடனே பொண்ணுங்களாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது அதுக்கு சோமும் இல்லை அந்த ஆளுடைய ஃபோனில் வந்து நிறைய மேல்ஸையும் இப்படி தான் வந்து தப்பு தப்பாக எடுத்து வச்சுருந்தான், ஸோ அந்த மாதிரி கூட வந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹீரோயினும் ஐயோ அப்போ ஆம்பளைங்களுக்கும் வந்துட்டு இந்த நாட்டில் வந்து ஒரு சேஃப்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காளா. சோமும் அப்படி தான் போல் அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்து லைட்டாக டீஸ் பண்ணுறா. இப்போ நீ தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, அதனால நீ தான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் மாட்டிக்காமல் ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோமுக்கும் வந்துட்டு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றதெல்லாம் கேட்ட உடனே ஒரே ஷையாக ஃபீல் ஆகுறதுக்காக ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலாக பெங்கும் இவனும் தான் கடைசியில் ஜோடி ஆவாங்க. ஆனாலும் வந்துட்டு இப்போதைக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளர்ட்டெல்லாம் பண்ணலை, ஜென்யூனாக ஜோக் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இப்படி பேசி சிரிச்சிட்ருக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு பயங்கர பசுபசாகிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே ஜோமும் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறான். பெங்கையும் பத்திரமா வந்துட்டு அவளுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சதாகவும் சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோயினும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுல்ல, பொண்ணுங்கன்னா என்ன சும்மாவா, நாங்களே எல்லாத்தையும் இல்லை ஹேண்டில் பண்ணிப்போம்னு சொன்னால் அவன் மண்டையில் ஏறாதா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கும் போது இங்கே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பயங்கரமாக டீஸ் பண்ணுறான். அப்போ மே தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டுக்கு வரா. ஸோ பொண்ணுங்களை வந்துட்டு மட்டமாக நினைக்கக்கூடாது அது இதுன்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோவும் சரி சரி உங்களோட விஷயத்தெல்லாம் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க, நான் சண்டைக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அப்புறம் மே வந்துட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆகியிருக்கனால ஹீரோ வந்து டின்னருக்குன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வரான். அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது மே கிட்ட எப்படி நீ வந்துட்டு ஹீரோ மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோமு கேட்குறான். அதுக்கு மேவும் நானும் வந்துட்டு ரோட்டில் போயிட்டுருக்கும் போது ஒருத்தன் வந்து என்கிட்ட திருடுறதுக்காக பார்த்தான், அப்போ ஹீரோ தான் அந்த பையனை அடிச்சுட்டு அவன் சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லி போலீஸ்கிட்ட கூட ரிப்போர்ட் பண்ணாமல் வார்னிங்கோட விட்டுட்டான். இவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்கக்கூடியவனை பார்த்தோன்னே என்னால் எப்படி ஃப்ரெண்ட் ஆகாமல் இருக்க முடியும், அதனால தான் ஃப்ரெண்ட் ஆனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரொம்ப லக்கி, இந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு வந்து ஹஸ்பண்டாக கிடச்சதுக்கு, அவனுடைய ஹார்ட்டு உன் பக்கம் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினுக்கும் முகம் 8 குடலில் போகுது, இவனை பார்த்து ஜெலஸாக ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ இவங்க 3 பேரும் உட்காந்து பயங்கரமாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அவளுடைய மைண்ட் என்னென்னா இங்கே மேவும் ஹீரோவும் வந்துட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு ஐட்டமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே வாஷ் பண்ணும்போது அங்கே
தெரியாமல் கத்தியில் வந்து கை வச்சிட்றா. ஸோ கையிலேருந்து அது வாட்டுக்கு காயமாயிடுச்சு, ரத்தம் வந்துட்டே இருந்துட்டுருக்கா. மீ தான் முதல்ல பதட்டப்பட்டுட்டு போகிறா. அதுக்கப்புறமா இங்கே ஹீரோவும் சோமும் வந்துட்டு இவ்வளோ சின்ன காயத்துக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது மீவும் அங்கே ஹீரோயினை உட்கார வச்சு அவளுக்கு ஊண்டெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்காளா. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு டக்குன்னு வந்து ஒரு மெமரி. அது என்னென்னா அந்த பிரதர் மெக்குன்னு சொல்லுவாள்ல, அவன் வந்து முன்னாடி இவளுக்கு அடிபட்டிருக்கும் போது இப்படி தான் அவள் வந்து பயப்படாமல் தான் இருப்பாள். ஆனால் அவன் தான் ரொம்ப கேரிங்காக அவளுக்காக வந்து அந்த ஊண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்காக எல்லாமே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டுட்ருப்பான். ஸோ இப்போ இவளுமே கேட்பா, இது இத்தனோண்டு காயம் தானே, எதுக்காக நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கு அவனும் இல்லை, பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு இப்படியா இருப்பாங்க, பொண்ணுங்க பாடியில் எந்த ஒரு ஸ்காருமே வரக்கூடாது, அந்த ஸ்கார்லாம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு இன்செக்யூரிட்டி தானே உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஹீரோயினும் எனக்கு அப்படிலாம் வந்து தோணலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். 2 பேரும் அந்த மாதிரி டீஸ் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மெமரியை அவள் ரீகால் பண்ணிவிட்டு பயங்கரமாக தனக்குள்ளே ஸ்மைல் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்ருக்காளா. இப்போமே வந்து அவளை 2-3 தடவை பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாள். ஆனால் அவள் பேசாததுனால இப்போ எந்த உலகத்தில் இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், உன்னை திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினுமே இல்லை, எனக்கு முன்னாடி ஒரு பிரதர் வந்து இந்த மாதிரி ஊண்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணா, எனக்கு அந்த தாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னோடனே கேட்குற ஹீரோக்கு பயங்கர வயிற்றுச்சலாக போயிடுது. அவள் யாரை பற்றி மீன் பண்ணுறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியுதா. ஸோ இப்போ வந்து இங்கே மேவும் இதை கேட்ட உடனே ஆஹா சூப்பராக இருக்கும் போலவே, ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஃபர்ஸ்ட் லவ்வா எல்லாமே அவன் தான் இருந்திருப்பான், நான் இவளை கல்யாணம் பண்ணலனா சத்தியமாக இவள் அவன் கூட தான் இன்னும் இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா கோவமா. அதை கேட்டோன்னே ஹீரோயினும் அவனை இன்னும் கொஞ்சம் காண்டேற்றுறதுக்காக ஆமாம், ஒருவேளை நான் வந்துட்டு மெக்கை லவ் பண்ணாலும் லவ் பண்ணது இப்போ தான் செஞ்சுருப்பேன், மெக்கை பார்க்குறவங்க யாராவது வந்துட்டு அவரை லவ் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா, எப்படி ஒரு ஜென்டில்மேன் மெக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மே, எனக்கு சான்ஸ் கிடச்சிதுனா நான் உங்களுக்கு மெக்கை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக மெக்கை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு இன்னும் பயங்கர கடுப்பாகிடுது மெக்கு மேலே. அப்புறம் தனியாக இருக்கும்போது ஹீரோயினும் மெக்கோடைய ஞாபகம் வந்ததுனால உடனே மெக்குக்கு கால் பண்ணிட்டு இப்போ பேசுகிறா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ எப்போ வேலையை முடிச்சுட்டு என்னை பார்க்குறதுக்கு வருவ அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு, ஹீரோ ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா, அப்யூஸ் பண்ணுறானா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சல் ஆகிட்டு இருக்கும், நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன்ல, அவன் வாய்ஸை கேட்டாலே அவ்வளோ கடுப்பாகுது, இரிட்டேட் ஆகுது, அவன் கிட்டே இருந்து எப்படா தூரம் போவோன்னு தான் இருக்குது, மற்றபடி வந்து அவன் என்னை எதுவும் தப்பாலாம் வந்து பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் எனக்கு அவன் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்லாம் சொன்னோன்னே அப்போ நான் சொன்ன ஐடியா என்னாச்சு, ஏதாவது ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் இல்லை ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, அவனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்ராட்லேருந்து வந்திருக்கா, 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அவங்க 2 பேரும் ஏதாவது இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு தான் அவனுக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பா, அதனால் அவங்க 2 பேரையும் பேசாமல் நீ லிங்க் பண்ணி விடுறதுக்காக பாரு, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அட ஆமாம் இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காளா. உடனே அந்த பக்கத்தில் மெக்கு கிட்ட இருந்து பதில் வருது, பொண்ணும் ஹீரோக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், 2 பேரும் அப்ராட்ல ஒன்றா இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏதாவது இருந்திருக்கும், நீ லைட்டாக தூண்டி மட்டும் விடு, அவங்க 2 பேரையும் செட் பண்ணி விடு, அதுக்கப்புறமா உனக்கான ஃப்ரீடம் உனக்கு கிடைச்சிரும் நான் சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ ஃபோன் காலை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க, ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மெக்கு கிடையாது மே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகி போயிருக்கும். ஸோ இப்போ அவள் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் மீட் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால அதே தான் இப்போ யோசிச்சு பார்க்குறா. இவ தான் ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து அவளுடைய பேகை திருடுற மாதிரி ஹீரோ வர சமயத்தில் பண்ண சொல்லி ஆள் செட் பண்ணி வச்சுருந்துருக்கா. ஹீரோ அந்த இடத்துல அப்ராடில் தான் வந்திருக்கான் இல்லையா. ஸோ அவனுடைய ஹோட்டல் ரூம்லேருந்து அவன் வெளியில் வரும்போது கரெக்டாக இவன் இந்த பக்கத்தில் க்ராஸ் பண்ணுற மாதிரியும் அங்கே திருடிட்டு இவளோட பர்ஸை வந்துட்டு ஓடுற மாதிரியும் வந்துட்டு அவன் நடிக்கிறான். இவ உடனே கத்துறதுக்காக ஆரம்பித்த உடனே ஹீரோ உடனே அங்கே போயிட்டு அந்த ஆளை அடித்து போட்டுட்டு தான் இவளுடைய பர்ஸை கொண்டு வந்து இவகிட்ட கொடுக்குற மாதிரியும் இவ தெரியாமல் தாய் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரியும் பேசிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரே கண்ட்ரிலேருந்து தான் வந்திருக்காங்கன்ற அந்த மியூச்சுவல் விஷயத்தை வச்சுட்டு ஹீரோவோட பாண்ட் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே இவ இப்போ ரீகால் பண்ணி பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அவசரமாக இருந்திருக்கணும், என்னுடைய ஃபீலிங்ஸை முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்போ நான் டிலே பண்ணதுனால தயங்கினதுனால இவ்வளோ தூரம் வந்துருச்சு, என்னோட ஃபீலிங்ஸை எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இனிமேல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இங்கே இப்போ மே தனியாக புலம்பிட்டு இருக்கா. அவனுடைய தம்பி இருக்கான்ல, அவனுக்கு கேம்பிளிங் பழக்கம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க அப்பாவுடைய பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கேம்பிளிங் விளையாண்டுட்ருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய கம்பெனி இப்போ நல்லா போகல அப்படின்னதுக்கப்புறமா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அதை திப்பு இருக்கால, அவகிட்ட இருந்து வேற பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கேம்பிளிங்கில் நிறையா விட்டுடுறான். ஸோ இப்போ அவன் இந்த கேம்பிளிங்கில் நிறையா கடனாக்கி போயிட்டுருக்கும் போது தான் இந்த இடத்துல சியா அப்படிங்கிறவன், அதான் நம்ம ஹீரோயினை
முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான்ல ஒரு ஆள், அந்த ஆள் இப்போ இங்கே வந்து இவன்கிட்ட ஒரு டீல் வைக்கிறான். நீ வந்து விளையாடுறதுக்கு நான் நிறையா பணம் தரேன், என்கிட்ட கடன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து விட்ட காசை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அந்த ஆள் கொடுக்கக்கூடிய கடன் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அந்த ஆளுக்கு ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுடைய தம்பி தான் இவன்றது தெரியும். ஸோ ஹீரோ தான் ஹீரோயினை தன்கிட்ட இருந்து பிரிச்சா அப்படிங்கிறதுக்காக ஹீரோவை பழி வாங்குறதுக்காகத்தான் இவன் மூலமாக அவனை அடிக்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். கேம்லிங்கில் இவனுடைய லாஸ் வந்துட்டு எப்போவுமே இருந்துட்டுருக்க மாதிரியும் நிறைய கடன் வாங்குற மாதிரியும் இந்த ஆள் தான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கான். அதனால ஹீரோயினும் மேவும் சேர்ந்து அங்கே ஒரு லேக் மாதிரியான ஏரியா கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வருவேன், இது என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது மேவும் அதுக்குள்ளே அங்கே வேலையாக இருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போது இந்த மே வந்துட்டு கிளம்பிட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் காட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா எதுவும் தெரியாத மாதிரி ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டா. ஆக்சுவலாக வந்து இவளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி மெக்கு கிட்ட ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா ஸ்விம்மிங் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. மெக்கு வந்து அவளை கற்றுக்க சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பான். இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இவன் வந்து இப்போ இவனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஹீரோயின் திணறதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே குதிச்சு காப்பாற்றுற மாதிரியும் காப்பாற்றிடுறான். அப்போ ஹீரோயினுமே என்னை யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா யாரையும் நான் பார்க்கலையே, ஆக்சுவலாக நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புனேன்ல, திடீர்னு நீ கத்துற சவுண்டு கேட்டுச்சு, அப்போ தான் திரும்பி வந்தேன், ஆனால் வந்து இந்த இடத்துல ஆள் யாரும் இல்லை, ஆனால் எவனோ ஒருத்தன் போன மாதிரி தான் இருந்துச்சுன்னு அந்த மே சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோயினும் ஒருவேளை அந்த மிக்கா இருக்குமோ அப்படின்றா. யார் அந்த மிக் அப்படின்னு சொல்லிட்டு மே கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பிரச்சனை பண்ணான் வைனியாரில், அதனால ஹீரோ வேலையை விட்டு தூக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேவும் சொல்லிடுறா. இப்போ ட்ராமாவில் கண்டிஷன் போடுறாள், இந்த மாதிரி வந்து ஷூட்டிங்கில் நான் கலந்துக்கணும்னா ஹீரோவுடைய வைனியாரில் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒத்துக்கிட்டு இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ அவளும் ஹீரோவோட அட்டென்ஷனுக்காக காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு ஹீரோவை அங்கே பிடிச்சி வச்சுட்ருக்கா. ஹீரோ வந்து எப்படியாவது தூக்கிட்டு ரூமுக்கு போவான், அவங்க கூட திரும்ப வந்து பழைய மாதிரி பேசி ஜாயின் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அதுக்கு பிடி கொடுக்காம அவகிட்ட கொஞ்சம் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஓடி வராங்க ஒரு ஒர்க்கர். அவங்க சொல்கிறாங்க ஹீரோயின் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோடனே ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்கிற யாரையுமே கண்டுக்காமல் பதட்டத்தோட பயங்கரமாக வந்துட்டு வேகமாக ஓட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறானா. அந்த திப்புக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ என்னடா இது, நான் கால் அடிபட்டுருக்குங்கிறேன், தண்ணிக்குள்ளே விழுந்து காப்பாற்றுறவளா முக்கியம், அதான் காப்பாற்றிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அங்கே மே கூட ஹீரோயின் வந்து பேசிட்டு மேக்கு தேங்க்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஓடி வரானா. அவன் மேவை கண்டுக்க கூட கிடையாது, அவளை அப்படியே கிராஸ் பண்ணி ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் அவளுக்கு கையை பிடிச்சி பார்க்குறது, காலை பிடிச்சி பார்க்குறது, எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, ஆமாம் ஸ்விம் பண்ண தெரியாதுன்னா நீ எதுக்கு தண்ணி பக்கத்தில் போனேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஸ்டின் அடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மே தான் என்னை காப்பாற்றினாங்கன்னு உடனே இவன் மேவை பார்க்குறானா. மே வந்து சிரிக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் அவளுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இங்கே ஹீரோயினை திரும்பி அவளுக்காக கேர் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். தலையை ஒழுங்காக வைப் பண்ணலையா, பாரு ஈரமாக இருக்க, இப்போ தானே உனக்கு ஃபீவர் வந்துட்டு போச்சு, திரும்ப ஃபீவர் வரும்ல, அது இதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஸ்டின் அடிக்கிட்டே போக மேக் இது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கர வைத்தறிச்சலாக இருந்துட்டுருக்கு. ஹீரோவை தான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காள், ஆனால் வந்து தன்னை வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. ஹீரோயினுக்கும் இது எல்லாமே புதுசாக இருக்குது, ஹீரோவுடைய ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி நிஜமாகவே அவன் கேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபீலிங்ஸில் வந்து மூழ்கி போயிருக்கிறத பார்க்காமலே நம்ம ஹீரோவும் முழு கவனமும் ஹீரோயின் மேலே மட்டுமே வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கானா. அப்புறம் தான் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி என்னை தண்ணிக்குள்ளே யாரோ தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. யார் என்ன எதுன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மே கிட்டே கேட்குறான். அதுக்கு அந்த மேவும் இல்லை நான் பார்க்கல, ஆக்சுவலாக சத்தம் கேட்டு தான் அந்த சைடு ஓடி வந்தேன், ஆனால் இவளை காப்பாற்றுற அவசரத்தில் யார் இருந்தாங்க என்ன ஏதுன்னு பார்க்கல, ஆனால் அதுக்குள்ளே அவன் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோயினும் இல்லை எனக்கு என்னவோ மிக்குன்னு தோணுது அப்படின்னு உடனே மிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆகுறான். ஆனால் அடுத்த செகண்டே இருக்கலாம், ஏன்னா வந்துட்டு அவனுக்கு தானே நம்ம மேலே கோவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது உடனே அப்படின்னா நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறா. உடனே ஹீரோவும் நான் வீட்டை சுற்றியும் சரி உன்னை எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் சரி நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை மேக்கும் ப்ரொடெக்ஷன் தேவை, ஏன்னா மேவும் தானே என்னை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இது கேட்டோடனே ஹீரோக்கு ஒன்றும் புரியல, அவனுக்கும் மேக்கும் என்ன சம்மந்தம், நம்ம எதுக்கு வந்துட்டு மேக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. மேக்கு வந்து இதனால் கோவம் வந்துடுது, என்னடா பொண்டாட்டியை மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து கேர் பண்ணிக்கிறான், தன்னை பார்க்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்துட்டு ஹீரோக்கு முன்னாடி சொல்லுன்னு சொல்லிட்டு ஆமாம் என்னையெல்லாம் வந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி நாள் மெக்கிட்ட பேசினபடி இவங்க ரெண்டு பேரும் கோர்த்து விடணும்னு ஆசை இல்லை. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா சரி மே வந்துட்டு எனக்கு என்னவோ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் தோணுது, பேசாமல் மேவை வந்துட்டு நம்ம வீட்டிலே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மே எதுவுமே பதில் சொல்லாமல் பார்த்துட்டே இருந்துட்டுருக்காளா. ஹீரோயினும் இல்லை இல்லை நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன்,
தனித்தனியாக ஒருத்தருக்கும் வந்து ஒர்க்கர்ஸை போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுலாம் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய விஷயம். அதனால் மே வந்து நம்ம கூட தங்கிக்கிட்டோம், இல்லைனா அவங்க கெஸ்ட் ஹவுஸில் தனியாக தானே இருப்பாங்க, அது ரொம்ப வந்து அன்சேஃப் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிடுறா. ஹீரோ வந்து மே இருக்கிறதுனால மேக்கு முன்னாடி மறக்க முடியாமல் சரின்னு ஒத்துக்கிறான். ஆனால் அவனுக்கு நிஜத்தில் இதில் விருப்பமே கிடையாது. ஹீரோயின் கூட தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருந்துட்டுருக்கு. மிக்கும் அப்புறம் அங்கே பெங்கோடைய அப்பா ஆட்கள் கொஞ்சம் பேரும் சேர்ந்து இங்கே ஹீரோவுடைய ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நிறைய கடன்லாம் கொடுப்பாங்களா, அப்போ கடனுக்கு வந்துட்டு வட்டி வந்து கண்ணா பின்னான்னு போட்டு அதை இவங்க அடைக்க முடியாமல் ஆக்கி இவங்களுடைய லேண்டெல்லாம் சேர்த்து அவர் வாங்கிப்பார். ஹீரோவுடைய லேண்டையும் வாங்கணுங்கிறது தான் அவருடைய பிளானாக இருந்துகிட்ருக்கும். அதுக்கு தான் அவருக்கு ஹீரோவை பிடிக்காது. ஸோ இப்படி வந்து லேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணமாக இருக்கா. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து அப்படி தான் காசை வந்துட்டு இன்றைக்கி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வீட்டு ஜாமானெல்லாம் உடச்சி அந்த ஆளெல்லாம் அடித்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து கொடுக்கல அப்படின்னா ஏற்கனவே கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாதிரி லேண்டை கொடுத்துடணும், வீடை கொடுத்துடணும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த லேண்டு வீடெல்லாம் நம்பி தான் இவரோட பையனும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எப்படியும் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு இப்போ காதில் வருதா. ஸோ உடனே அவன் கூப்பிடுறான். அந்த பெங்கோடைய அப்பாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போக ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிடுறா. எதுவும் பிரச்சனை வேண்டாம், பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இல்லை, இந்த விஷயத்தை வந்துட்டு நான் இப்போவே ஹேண்டில் பண்ணி ஆகணும், இது திரும்ப திரும்ப என் காதுக்கு வந்துட்டுருக்கு, சூசைட் அட்டெம்ப்ட் வந்து சும்மா கிடையாது, உயிரோடு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இல்லை சோமு வந்துட்டோம் அப்படின்னோடனே அது வரைக்கும் என்னால் காத்துட்ருக்க முடியாது, நான் சோமுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோவும் கிளம்பிடுறான். அப்படியே வைன்யார்டுக்கு வந்த உடனே ஆல்ரெடி இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பர்சனுடைய பையன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து இவங்கள்ட்ட அடி வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ அங்கே வந்த உடனே இந்த பெங்கோடைய அப்பா வந்து சத்தம் போடுறாரு, என்னோடய வைன்யார்டுக்கு பெர்மிஷன் இல்லாமல் எல்லோரும் ட்ரெஸ் பாஸ் பண்ணி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோவுமே இல்லை நீங்கள் பண்ண பிரச்சனைகள் தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மக்களுக்கு எல்லாரையும் ஏமாற்றி நீங்கள் லேண்டெல்லாம் இந்த மாதிரி திருடிட்டுருக்கீங்க, அது எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது நீ எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், என்கிட்ட கடன் வாங்கினாங்க கொடுக்க முடியலன்னா நான் சும்மா விட்டுட்டு உட்காந்துருக்கணுமா, இதெல்லாம் கான்ட்ராக்டில் சைன் பண்ணது தானே, நான் ஒன்று யாரையும் கட்டாயப்படுத்தி கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லலை, யாருக்கும் கட்டாயப்படுத்தி பணமும் கொடுக்கல, தானாக வந்து உங்ககிட்ட தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் வாக்குவாதம் அதிகமாகிட்டே இருக்கா. அப்போ அங்கே பெங்குவரா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பெங்கு வந்து அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு திட்டா, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து எப்போவுமே பெங்குக்கு முன்னாடி நல்லவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாரு. ஸோ பெங்கு கிட்ட அவர் கோவப்படாமல் சொல்கிறாரு, இதெல்லாம் பிஸ்னஸ், நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெங்குமே பிஸ்னஸாக இருக்கலாம், ஆனால் நியாயம் வேணாமா, நீங்கள் அடுத்தவங்களுடைய லேண்டை இப்படி ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டா. அப்பா அவங்க அப்பாவும் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பண்ணுறது சரியான வேலை தான், அவங்களால கொடுக்க முடியாத பணத்தை அப்போ நான் என்ன விட்டுட்டு உட்காந்துருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து ஏற்றுறாரு. அப்போ ஹீரோவுமே இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோன்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். மற்றவங்களும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அடித்தடி வந்திருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்மே ரொம்ப பதட்டமாக இருக்கா. தன்னை அறியாமல் வந்து அவளுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சா. ஸோ ரொம்ப பொசவாலாம் ஆயிட்டுருக்கா மே வந்ததுக்கப்புறத்துலேருந்து. இப்போ ஹீரோடைய சேஃப்டிக்காகவும் பயப்பட ஆரம்பிச்சிட்றா. ஸோ இப்போ ஹீரோ அங்கே வந்த உடனே ஹீரோயின் வந்து காலை எடுத்து வச்சு தான் மிச்சம், அதுக்குள்ளே மே வந்து காற்று மாதிரி பறந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு நிற்கிறா. என்னாச்சு உனக்கு, சேஃபாக இருக்கியா ஏது இருக்கியான்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்து ஏற்றுக்கவே முடியல. ஹீரோடைய ஆன்ட்டி வர இதை பார்த்துட்ருக்காங்களா, அவங்களுக்கும் இது எதுவும் சரியாக படலை. மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க, இவன் என்ன ஒய்ஃப் இருக்கும் போதே இப்படி நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ வந்து எல்லாமே சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் ஒருத்தராக வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோவும் மேவை பார்த்துட்டு, இன்றைக்கி நீ எங்கள் வீட்டுக்கு வர முடியாது, உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி, இன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிஸி, அதனால் நாளைக்கு வந்து நீ சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம ஹீரோயினோட கையை பிடிச்சி அப்படியே அவளை கூட்டிகிட்டு போயிட்டானா. இதை பார்த்துட்டு அந்த மேக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பயங்கர கடுப்பாகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு கேர் பண்ணிக்கிறதுல பாதி கூட தனக்கு கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பிக்கு இப்போ கடன் கொடுத்துட்டு இருந்தார்ல அந்த சியாங்கிற ஆள், அந்த ஆள் இப்போ அவன்கிட்ட பணத்தெல்லாம் திருப்பி கேட்குறாரு. அவனும் வந்துட்டு எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், எங்கள் அப்பாட்ட இவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோ இருக்குது, என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் திருப்பி கொடுத்துட்றேன், முதல்ல அமௌண்ட்டை சொல்லுங்கன்னு உடனே அந்த ஆள் என்னென்னா 20 மில்லியன் பணம் தரணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ்வளோலாம் அமௌண்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவர் ஏதோ ஒரு கணக்குன்னு சொல்லிட்டு தூக்கி காட்டுறாரு. ஸோ நம்ம
கான்ட்ராக்ட் படி நீ இந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும், உன்னுடைய கணக்கை நான் சொல்லிட்டேன், ஸோ இன்றைக்கே நீ முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அவன் முடியாது, அவ்வளோலாம் பணம் என்கிட்ட கிடையாது, இவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்கும் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதனால் இந்த ஆள் வந்து மிரட்டுறாரு. அப்படின்னா உனக்கு உயிர் இருக்காது, உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவன் இது வரைக்கும் தனவட்டா தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ இவனுடைய ஆட்கள் வந்து கொஞ்சம் பேர் இவனை மிரட்டி அடிக்கலாம் ஆரம்பித்தோடனே இவனுக்கு பயம் வந்துடும். ஸோ என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த சியாங்கிறவன் வந்துட்டு இப்போ சொல்கிறான், இல்லை உங்கள் அப்பாவுடைய கம்பெனியில் உங்கள் அப்பா பேரில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக என் பேருக்கு மாற்றி கொடு, கடன் எதுவும் இல்லாமல் ஆக்கிடுறேன், உன்னையும் உயிரோடு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியே இழுத்து மூடுற ரேஞ்சில் இருக்குது, அதோடைய ஷேர்ஸ் உனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். என்னைய நீ கேள்வி கேட்காத, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வார்ன் பண்ணி விட்டுறான். அடுத்த நாள் காலையிலேயே இங்கே ஹீரோ சொன்னான்றதுக்காக அந்த மே வந்து முந்திரி கொட்டை மாதிரி எழுந்த உடனே வந்து நிற்கிறான் அவங்க வீட்டில். ஸோ ஹீரோவுமே வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி மே கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரியெல்லாம் நடந்துக்கிறான். நீ ரொம்ப வந்து சீக்கிரம் வந்துட்ட, ரொம்ப நல்லதாக போச்சு, நானே உன்னையும் வந்து கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன், பரவாயில்ல நீயே வந்துட்ட, இங்கே உனக்கு எல்லாமே வந்துட்டு சௌரியமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டீஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிடுறான் அவன். அதுக்கப்புறம் தான் இங்கே ஹீரோவை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த திப்பு வராளா, அவள் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வேலைக்காரங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறான் இங்கே மே வந்துட்டு கூட தான் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. யாருமே என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஹீரோவுடைய ஃபீமேல் ஃப்ரெண்டு அப்ராட்லேருந்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர் வந்து சொல்ல இவளுக்கு பயங்கரமாக காண்டாகுது. ஹீரோ வந்து அவனுடைய வீட்டுக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டான், அப்படி இருக்கப்போ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே வந்து அவக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் 2 பேருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இவங்க 2 பேருக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சிருது 2 பேருமே ஹீரோ வந்துட்டு பின்னாடி சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ள கையால் சண்டை போடாமல் வார்த்தைகளால் பயங்கரமாக சண்டை போடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு யாரை பிடிக்கும், ஹீரோக்கு வந்து யாரை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், யார்கிட்ட அதிகம் ஷேர் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோவில் கிளாஷ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் உட்காந்து பார்த்துட்டு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. அவள் சண்டையை விலக்கி வைக்கணும்னு கூட பார்க்குறான். ஆனால் இவங்க 2 பேரும் அவள் சொல்கிறத காதில் கூட வாங்காமல் பயங்கர ட்ரஷியாக ஹீரோக்கு தம் மேலே தான் வந்துட்டு அதிகமாக உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த வாக்குவாதம் போயிட்டுருக்கும் போதே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் ஒருத்தவங்க சாப்பாடு இவங்களுக்குன்னு எடுத்துகிட்டு வராங்களா. மே வந்து அவங்கக்கிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி அப்படியே ஆக்சிடென்டெல்லாம் கொட்டுற மாதிரி அதை சுட சுட திப்பு மேலே வந்து கொட்டி விட்டுடுறா. ஸோ திப்புக்கு இதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுதா. ஹீரோயின் வந்து திப்புக்காக கேர் பண்ணிக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திப்பு ஹீரோயின் மேலேயுமே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே ஆண்ட பார்க்குறதுக்காக இப்போ ஹீரோவுடைய ஸ்டெப் மதர் அங்கே அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஹீரோ தான் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. ஸோ இதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு நாலு பின்ன ஒரு குழந்தை வந்துடும், ஸோ இந்த கம்பெனியுமே அவளுடைய பேரில் தான் இருந்துகிட்ருக்கு, அதனால் அவளுக்கு லைஃப் எப்போவுமே ஃபினான்ஷியலாக செட்டில்டு. ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை, இப்போ ஹீரோயின் வந்து கூட இருந்த வரைக்கும் நீங்கள் அவளுக்கு ஒரு கார்டியனாக இருந்ததுனால சொத்தில் உங்களுக்கு பங்கு இருந்துச்சுங்கிற மாதிரி வந்துச்சு. ஆனால் அவளுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அவள் உங்களை வெளியில் போக சொன்னாலும் நீங்கள் போய் தானே ஆகணும். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸோ இல்லை எதுவுமே ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினோட ஆண்டியுமே அதை யோசிச்சுட்டு இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதாவது பண்ணணும்ல, பேசாமல் புதுசாக அது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க அவங்களுக்கு முன்னாடியே கேட்க, அதுக்கு அங்கே ஹீரோடைய ஸ்டெப் மதரும் எனக்கு வந்து அப்ராடில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டால் போதும், அதுக்கான பலன் வந்து கைக்கும் மேலே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட சொல்லி ஆசை காட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ பெங்கோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வரான். ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ அந்த பணத்தை அவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, அதுக்கு பதிலாக இவர் வந்து ஏமாற்றி எடுத்துக்கிட்ட லேண்ட் எல்லாத்தையும் திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக மறுத்துட்ருக்காரா. ஒருத்தர் வந்து லேண்ட் விஷயத்தில் மோசடின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாலே பிரச்சனையாகும், ஆனால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய எத்தனை ஒர்க்கர்ஸ் ஏமாத்துறீங்களோ அத்தனை பேரையும் வச்சு நான் கேஸ் கொடுக்க வச்சேன்னா நீங்கள் காலத்துக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்சா. இதை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வருது. மிரட்சியா, அவ்வளோ தூரம் போயிடுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய நல்லதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி என்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுடைய லேண்டு கிடச்சிரும், ஆனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும், அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த டீல் பேசுறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு உடனே பெங்குமே இதை ஒத்துக்கோங்க, அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் பிரச்சனைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி ஒரு டீல் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோ வெளியில் வரும்போது பெங்கு
கிட்ட சாரி கேட்குறான். எனக்கு தெரியும் உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் இப்போ சொல்லிட்டு. ஆனாலும் உங்கள் அப்பா பண்ண தப்புனால தானே நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே அவளும் இல்லை எனக்கு புரியுது எல்லாமே. அத்தனை ஒர்க்கர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீ பண்ணுற விஷயத்தினால அத்தனை ஒர்க்கர்ஸ் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஆமாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோயின் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுறான். இருந்தாலும் திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சோம் சொல்லும் போது ஹீரோயினும் சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ண, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குதுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட பைக்கில் வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறான் வீட்டுக்கு. வந்து பார்த்தா மே ஹீரோக்காக வந்து தேங்க் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு மீல் குக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கா. அது எல்லாமே ஹீரோக்கு பிடிச்சதாக இருக்குது. ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன எல்லாமே எனக்கு பிடிச்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லை நான் வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே குக் பண்ணேன். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கும் பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் குக் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் குக் பண்ணல. அவளுக்கு ஆம்லேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஹீரோயினுக்கு டக்குன்னு வந்து அவளுடைய அந்த மெமரிஸ் தான் வந்து ஞாபகம் வருது. ஹீரோ உடனே அதுக்கு பதில் சொல்கிறான், இல்லை அவளுக்கு இந்த மாதிரி ஆம்லேட் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொன்னா? எனக்கு ஆம்லேட்டை பிடிக்கும், அது செஞ்சு கொடுத்த பர்சனை தான் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேயும் வந்து கேட்டுட்ருக்கும் போது, இல்லை அதை பற்றிலாம் எதுவும் பேச வேண்டாம் விடுங்க, நான் வந்து நீங்கள் எனக்காக குக் பண்ணீங்க அப்படின்றதுக்காக நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு முன்னாடி சமாளிக்கிறா. ஹீரோவும் அப்படி அந்த பர்சன் உனக்கு என்ன தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் அவனை நம்ப மாட்டேன், அவனை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிவிட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே இப்போ வெறுப்பாயிடுது. அவன் என்ன நினச்சிக்கிறான்னா ஹீரோயின் வேணும்னே வந்துட்டு தன்னை ஏமாற்றிட்டா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கான்ல. ஸோ இப்போ ஹீரோயினோட ஹேட் வந்து நியாயமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இன்னும் கோவப்பட்டு இருக்கான். அதனால மே கூட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு அவள் வச்ச டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சியா அங்கே ஹீரோவோடைய தம்பியை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து முன்னாடியே அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 20 மில்லியன் கடன் வச்சுருக்கான், அந்த கடனை திருப்பி கொடுங்க, அப்படி இல்லை அடைக்க முடியாதுன்னா உங்கள் ஹஸ்பண்டோடைய பேரில் இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ அவங்க வந்து கேஷ் இல்லை, பணம் இல்லை, இப்போதைக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு டீல் சொல்லிட்டேனே, எனக்கு அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்துட்டு முக்கியம், அதை எப்படியாவது வந்து என் கையில் வர மாதிரி பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்கள் பையனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. அதுக்கு அவங்க பையனா ரொம்ப பிடிக்குமா, இவங்க செல்ஃபிஷாக இருந்தாலும் பையனுக்கும் சேர்த்து தான் வந்து அந்த சுயநலமாக இருப்பாங்க. அதனால் இப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரும்போது இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவர் எப்படியும் கம்பெனியோடைய ஷேர்ஸை தரமாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஏமாற்றி கையெழுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேப்பர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அவர் படித்து கூட பார்க்காம அதை கையெழுத்து போடுறதுக்காக முன்வர அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே வந்து அந்த பேப்பரை டக்குன்னு அவர் கையிலேருந்து உருவிட்டு, இல்லை இதெல்லாத்தையும் நான் வந்து திரும்ப வாசித்து பார்க்கணும், ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால் நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கிட்ட ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிற மாதிரி இங்கே மே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து இங்கேயும் அங்கேயும் குட்டிப்பட்ட பூனை மாதிரி இவங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கா, ரொம்ப பொசப்பொசாவாக தன்னை அறியாமலே. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய மே நோட்டீஸ் பண்ணுறாளா. ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ரொம்ப டச்சியாக இருக்கணும்னு சொல்லி கால் ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி ஹீரோவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே அந்த ஹக் பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷனில் நம்ம ஹீரோயின் பார்க்குறாளா, இப்போ வந்து மெக் சொன்னது படி பார்த்தா இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் சந்தோஷம் தானே படணும், ஆனால் ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து கொஷின் கேட்டுட்ருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது.